நீங்கள் கோயிலுக்கு ஏன் போகிறீங்க, ஏன் பட்ட நான் என்ன ஏன் விபூதி வைக்கிறீங்கலாம் அவர் பேசினார்ல. இதே இது துர்கா ஸ்டாலின் சொல்ல முடியுமா? துர்கா ஸ்டாலின் அம்மையாக இருக்கு, உங்களால் வந்து நீங்கள் ஏன் வைக்கிறீங்கன்னு அங்கே போய் கேட்க முடியுமா? தயாளம்மாள் கிட்ட நீங்கள் போய் கேட்க முடியும், ஏன் நீங்கள் பொட்டு வச்சிருக்கீங்க இவரால் கேட்க முடியுமா? ஏன் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்க நீங்கள் கேட்க முடியுமா? நீங்கள் சமமான அனைத்து தொண்டர்களும் சமம், அனைத்து மக்களும் சமம், நீங்கள் அதே கேள்வி அங்கேயும் கேட்கணும்ல. இங்கே இருக்கிறவங்க வேற குடும்பம் வேற பாரு. எப்படி கட்சி வேற குடும்பம் வேற, கட்சி வேற குடும்பம் வேறன்னு நீங்கள் யாரை பார்த்து பேசுறீங்க? சாதாரண மனுஷனை பார்த்து தானே பேசுறீங்க. சாதாரண மனிதர்களை பார்த்து நீங்கள் கோயிலுக்கு போகாதீங்க, குங்குமம் வைக்காதீங்க, இதை மாதிரி தான் நீங்கள் ஒரு ஹிந்து எதிர்ப்பாக தான் நீங்கள் பேசுறீங்க. நான் என்ன சொல்லேன்னா, அந்த கேள்விகளுக்கு வந்து இவர்களும் உட்பட்டவர்களா? திமுக தலைவர்களின் குடும்பமும் உட்பட்டதா இல்லையா? அப்போ அவங்க உட்பட்ட, அதாவது அது வந்து எங்களோட பர்சனல் லைஃப் சொல்லிங்கன்னா, அப்போ நீங்கள் சாதாரண மக்களுக்கு அந்த அறிவுரையை நீங்கள் சொல்லக்கூடாது. அவரவர் சுதந்திரம் அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா திமுக தான் சொல்லுது. அது வந்து அவரவர் சுதந்திரம். என் மனைவி கோயிலுக்கு போறாங்கன்னா அது அவங்களோட சுதந்திரம். சரி, நீங்கள் அதையா நீங்கள் பொதுத்தளத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் பொட்டு வைக்கக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, கூட்டம் சேரக்கூடாது, நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. திமுக காரங்களுக்கு மட்டும் சொல்கிறாங்களோ? மேபி அப்படி, எனக்கு தெரிஞ்சு அப்படி கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நீங்கள் வந்து வெறும் சாதாரண திமுக எம்எல்ஏ, சாதாரண திமுக உறுப்பினராக இருக்கிறீங்க, கட்சியில் மட்டும் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பேசலாம், என்ன வேணால் பேசலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு கொள்கைன்னு இருக்கும். நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பியாக இருக்கும்போது நீங்கள் வந்து அரசியல் சாசன சட்டப்படி நீங்கள் எல்லாரும் சமமாக தானே பார்க்கணும். நீங்கள் நான் வந்து வெறும் திமுகவோட கொள்கை பரப்புச்சாளராக, நீங்கள் எங்களோட கொள்கை நீங்கள் எங்கே வேணால் பரப்பலாம், என்ன வேணால் பேசலாம். நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவோ எம்பியாக இருக்கும்போது நீங்கள் அதை செய்யக்கூடாது. அது தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. அதில்